வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் புது பெண்ணும் புது மாப்பிள்ளையாக போகிறவரும் செல்ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஆண் முதல்ல சொல்கிறாரு, இதற்காகத்தானே இத்தனை நாளாய் காத்திருந்தேன் அப்படின்னு. அதுக்கு பெண் சொல்கிறாங்க, நீ என்னை விட்டு விலகி விடுவாயா அப்படின்னு. அப்போ ஆண் சொல்கிறாரு, கனவிலும் அவ்வாறு நினைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது பெண் சொல்கிறாங்க, நீ என்னை விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண் சொல்கிறாரு, ஆமாம், இன்று மட்டுமல்ல என்றென்றும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். பெண் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முத்தம் தருவாயா அப்படின்னு. அதுக்கு ஆண் சொல்கிறாங்க, கண்டிப்பாக, இதற்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்னு. பெண் சொல்கிறாங்க, நீ என்னை அடிப்பாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண் சொல்கிறாரு, ஒருபோதும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்போ பெண் சொல்கிறாங்க, நீ என்னுடன் கடைசி வரை கை கோர்த்து கொண்டு வருவாயா அப்படின்னு. இப்போது மேரேஜ் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் கான்வர்சேஷன்னா, ஜஸ்ட் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் உல்டாவா. அதாவது பெண் சொல்லுவாங்க, நீ என்னுடன் கடைசி வரை வருவாயா அப்படின்னு. அதுக்கு ஆண் சொல்லுவாங்க, ஒருபோதும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. பெண் கேட்குறாங்க, நீ என்னை அடிப்பாயா அப்படின்னு. கண்டிப்பாக, அதற்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படின்னு. பெண் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முத்தம் தருவாயா அப்படின்னு. அதை விட நான் செத்து போய் விடுவேன் அப்படின்னு சொல்லுவார். பெண் சொல்கிறாங்க, நீ என்னை மறந்து விடுவாயான்னு. அதுக்கு ஆண் சொல்கிறாரு, இன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றும் அப்படின்றாரு. ஆண் சொல்கிறாங்க, பெண் கேட்குறாங்க, நீ என்னை விரும்புகிறாயா அப்படின்னு. அதுக்கு ஆண் சொல்கிறாரு, கனவிலும் அவ்வாறு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு. பெண் கேட்குறாங்க, நீ என்னை விட்டு விலகி விடுவாயா அப்படின்னு. அதுக்கு ஆண் சொல்கிறாரு, இதற்காகத்தானே இத்தனை நாளை காத்து கொண்டிருந்தேன். இதுதான் ஒரு லவ்வர்ஸாக, அதாவது காதலர்களாக மனம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆண், அந்த கல்யாணம் பண்ணிக்கிற ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கு இருக்க மனநிலைமையும் கல்யாணமாய கொஞ்ச நாளைக்கு விருப்பம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, முதல்ல எவ்வளோ கூட ப்ளசண்ட்டாக ஒரு ரம்யமாக இருந்ததோ அதுவே காலப்போக்கில் உல்ட்டாவாக மாறிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.